தென்காசி அருகே தலையில் அடிபட்ட சிறுவனுக்கு தனியார் மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காமல் தவறாக தையல் போடப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைத்ததால் பரபரப்பானது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள பண்பொழியில் தனியார் தோட்டத்தில் பரமசிவன் என்பவர் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் கௌஷிக் 5ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது சிறுவன் கௌஷிக் திடீரென கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்தது. இந்நிலையில் பண்பொழியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பெற்றோர்கள் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஆனால் மருத்துவமனையில் சிறுவனின் தலைப்பகுதியில் சுத்தம் செய்யப்படாமல் 14 இடங்களில் பின்னடித்து தையல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக மறுநாள் கடுமையான வலியில் துடித்த சிறுவனை அவனது தாய் காளியம்மாள் தென்காசி அரசு மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தலையில் பட்ட காயத்திற்கு உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் தலையில் பட்ட காயத்தின் பகுதி புண்ணாகி இருந்ததால் சரியான நேரத்தில் சிறுவனை அழைத்து வந்ததால் மறுசிகிச்சை அளிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து சிறுவனின் தாய் தெரிவிக்கும் பொழுது, பண்பொழியில் உள்ள அந்த மருத்துவமனையில் காயம்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்யப்படாமல், வலிக்கு எந்தவிதமான ஊசி உள்ளிட்டவைகள் செலுத்தாமல், முறையான சிகிச்சை அளிக்காமல் அவசர கதியில் தனது குழந்தைக்கு சிகிச்சை அளித்ததாக குற்றம் சாட்டினார். போச்சம்பள்ளி அருகே விபத்து ஏற்படுத்தியதற்கு நஷ்ட ஈடு கொடுக்காததால் விபத்தை ஏற்படுத்தியவரின் மகனை தாக்கி காரை எடுத்து சென்றதால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவர் கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது பனங்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சங்கர் என்பவரின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு காலில் முறிவு ஏற்பட்டது. பின்னர் போச்சம்பள்ளி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து தொடர்பாக புகார் ஏதும் அளிக்கவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விபத்தை ஏற்படுத்திய செந்தில் மற்றும் விபத்தில் காயமடைந்த சங்கர் ஆகிய இரு தரப்பினர் பனங்காட்டூர் கிராமத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. இதில் விபத்தை ஏற்படுத்திய செந்தில் 1,10,000 ரூபாய் தர வேண்டும் எனவும் அதற்கு செந்தில் தரப்பினர் 75,000 ரூபாய் தருவதாகவும் ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய செந்தில் மகன் தினேஷ் மற்றும் அவரது மனைவி ஓம்லட்சுமி ஆகிய இருவரும் காரில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது பனங்காட்டூர் அருகே காரை வழிமறித்த கவுன்சிலர் ஐயப்பன் மற்றும் நவீன் ஆகிய இருவரும் காரை நிறுத்தி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் கணவன் மனைவி இருவரையும் தாக்கிவிட்டு தினேஷின் காரை பறித்து சென்றுள்ளனர். இதனால் காயமடைந்த கணவன் மனைவி இருவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கணவன் மனைவி இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தை ஏற்படுத்திய விபத்திற்கு மகனை தாக்கிவிட்டு காரை பறித்து சென்ற சம்பவம் போச்சம்பள்ளியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏரல் அருகே தோட்டத்தில் வேலை பார்த்த காவலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்பால். இவருக்கு சொந்தமான தோட்டம் சாயர்புரம் அருகே உள்ள நட்டாத்தில் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் தென்னை மரங்கள், பனை மரங்கள் மற்றும் கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்த ஆடு மாடுகளை பராமரிப்பதற்காகவும் தோட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் 2 காவலாளிகளை நியமனம் செய்துள்ளார். காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஒருவரும், மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை வரை ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஏரல் அருகே உள்ள கோட்டைக்காடு நாராயணசாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த தோட்டத்தில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல் இன்று காலை 6 மணிக்கு வேலைக்கு சென்றுள்ளார். இதற்கிடையில் அந்த தோட்டத்தில் ஆடு மாடுகளை பராமரிப்பதற்காக ஜெயா என்பவர் பணியாற்றி வருகிறார். மாலை சுமார் 5:30 மணியளவில் ஜெயா தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு தலைப்பகுதியில் வெட்டு காயங்களுடன் சந்திரசேகர் கிடந்துள்ளார். இதுகுறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்த சந்திரசேகர் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தோட்டத்தில் காவலாளியாக பணியாற்றிய ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே மூதாட்டி கொலை வழக்கில் தண்ணீர் கேன் விநியோக வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெருவை சேர்ந்தவர் நாகப்பன். இவரது மனைவி கல்யாணி கடந்த 3ஆம் தேதி வீட்டின் சமையலறையில் இறந்து கிடந்தார்.
மேலும் அவர் அணிந்திருந்த தங்கம், வைர நகைகளை காணவில்லை. இதுகுறித்து புகாரின் பேரில் மணப்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவரது வீட்டுக்கு குடிநீர் விநியோகிக்கும் பண்ணப்பட்டி சமத்துவபுரத்தை சேர்ந்த கேசவன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கேசவன் தனது நண்பர்களுடன் நகைகளுக்காக கல்யாணியை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து கேசவனை கைது செய்த காவல்துறையினர் சுமார் 18 பவுண்ட் தங்க நகை, 1 ஜோடி வைரத்தோடு மற்றும் ரூபாய் 30,000 ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ராமச்சந்திரன், வெங்கடேஷ், ராமன் ஆகியோரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றி செல்லும் கார் நள்ளிரவு ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாதுகாவலர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரியில் உள்ள தனியார் தகவல் மின் நிறுவனத்தில் ஒப்பந்த முறையில் கார் ஓட்டுநராக பணி செய்பவர் ராஜசேகர். அதே ஐடி நிறுவனத்தில் இரவு பாதுகாவலராக பணி செய்பவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌஷல்குமார். வழக்கம்போல் இரவு பணி முடித்த தகவல் மின் ஊழியர்களை கௌஷல்குமார் பாதுகாப்புடன் ஓட்டுநர் ராஜசேகர் பல்லாவரம் பம்மல் பகுதியில் இறக்கிவிட்டு மீண்டும் பல்லாவரம் துறைப்பாக்கம் 200 அடி ரேடியல் சாலை வழியாக திரும்பியுள்ளனர். அப்போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் கண் அசந்துள்ளார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் பாய்ந்ததில் கௌஷல்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஓட்டுநர் ராஜசேகர் கரை சேர்ந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த மேடவாக்கம் தீயணைப்பு துறையினர் காரை மீட்டனர். மேலும் இதுகுறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல்துறையினர் கௌஷல்குமார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.